வெல்கம் டு ஸ்டோரி லீஃப். வணக்கம். பென்யாமின் ஆடு ஜீவிதம். முன்னுரை. வழக்கம் போலவே அன்றும் ஏதோ ஒரு விஷயமாக நண்பருடன் பேசிக்கொண்டு இருந்தபோது அவரது மேஜையின் மீது சிதறி கிடந்த புத்தகங்களில் ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. காரணம் புரியவில்லை. ஒருவேளை மனித முகமும் ஆட்டு உடலும் கொண்ட வினோதமான அந்த அட்டைப்படமாக இருந்திருக்கலாம். ஆர்வம் மேலிட அதை கையில் எடுத்தேன். புத்தகத்தை புரட்ட தொடங்கிய போது என்னையும் அறியாமல் அந்த புத்தகத்தில் கரைந்து போனேன். அந்த தாள்களுக்குள் வயிற்று பிழைப்புக்காக வீட்டையும் நாட்டையும் பிரிந்து விதியின் அலட்சியத்தால் சுட்டெரிக்கும் பாலைவனத்துக்குள் சென்று அகப்பட்டு கொண்ட இந்த கதையின் நாயகன் நஜீபை போல் என்னாலும் அந்த புத்தகத்திலிருந்து தப்பித்து வெளியேற முடியவில்லை. மனித சுவடுகளை முற்றிலுமாக பறிகொடுத்து விட்டு ஒரு முரட்டு அரபியின் ஆட்டு கிடைக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு மனித ஆட்டின் இந்த அனுபவ கதை என்னை முற்றிலும் ஒரு புதிய உலகத்துக்குள் இழுத்து கொண்டு போய்விட்டது. அந்த அனுபவத்தின் தமிழ் வடிவம்தான் இந்த கதை. பொதுவாக நமக்கு பாலைவனத்துடனான தொடர்பு மிக குறைவுதான். கடல் அனுபவங்களை பற்றியும் கானக பயணங்களை குறித்தும் தமிழில் படிக்க கிடைக்கின்றன. ஆனால் வெம்மை தகிக்கும் வறண்ட பாலைவன அனுபவங்களை கூறும் நூல்கள் தமிழில் குறைவே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்னும் திணை பாகுபாட்டில் கடைசியாக வரும் பாலை செழிப்பான தமிழ் பரப்பில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த அதிகம் வாய்ப்பில்லை. மட்டுமல்ல, அண்டை வீட்டு மலையாளிகளைப் போல் தமிழருக்கு பாலைவன பரப்பான வளைகுடாவுடன் அத்தனை நெருக்கமும் இல்லை. பஹ்ரைனில் பணிபுரியும் பென்யாமின் மலையாளத்தில் எழுதிய இந்த பாலைவன கதை அந்த குறையை ஓரளவு போக்கும் என்று நம்புகிறேன். ரியாத் ஏர்போர்ட்டில் இருந்து அர்பாபுடன் பிக்கப் வேனில் ஏறி போகும் நஜீப் நம்மையும் கூடவே இழுத்து சென்று விடுகிறான். திக்கு தெரியாத வெட்டவெளி பாலைவனத்தில் ஆடுகளுடன் ஆடாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்ட நஜீப் தனது வேதனைகளையும் துயரங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் அற்புதமான வாழ்க்கை பாடத்தை மெல்லிய நகைச்சுவை இழையோட நமக்கு கற்றுத்தருகிறான். விளிம்பு நிலை மனிதர்களுக்கு நஜீபின் வாழ்க்கை ஒரு அனுபவ பாடம். இந்த மொழிபெயர்ப்பின் செம்மையாக்கத்தில் தமிழ் பதிப்புலகின் முக்கியமானவர்களில் ஒருவராக நான் கருதும் எனது மதிப்பிற்குரிய என் குழந்தைகளால் தாத்தா என்று வாஞ்சையுடன் அழைக்கப்படும் MS சார் அவர்களின் வியர்வை துளிகள் உண்டு. மொழியின் உயிர்ப்பு நீர்த்து போய்விடாமல் எனக்கு தோள் கொடுத்து வரும் என் மனைவி கோமதிக்கும் ஆர்வத்துடன் கேள்விகள் கேட்டு இந்த மொழிபெயர்ப்பின் மீது எனக்கு அக்கறை ஏற்படுத்திய என் இரு மகள்களுக்கும் இதில் பங்குண்டு. நண்பர் ஆரிஃப் அளித்த ஆக்கப்பூர்வமான உழைப்பு நூலின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒளிந்து கிடக்கிறது. அச்சுக்கோர்த்த தம்பி கல்லூரி மகாராஜன் என் நன்றிக்கு உரியவர். தனது அனுபவ வீச்சுகளை அருமையான ஆலோசனைகளாக வழங்கி நூலை நல்ல முறையில் வெளியிட்ட உயிர்மை மனுஷ்ய புத்திரன் அவர்களுக்கு எனது நன்றிகள்.